இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வீட்டு பூஜை அறையில நம்ம என்னென்ன பொருட்கள் வச்சா வெற்றிகள் குவியும் இதை பத்தி தான் பார்க்க போறோம். அண்டத்துல இருக்கக்கூடிய ஆற்றல்கள் நம்ம பூலோகத்துல ஒரு சில பொருட்கள் மேல ஊடுருவி இருக்குது. அந்த பொருட்கள் எல்லாம் நம்ம வீட்டு பூஜை அறையில இருந்தா நம்ம இறைவன் கிட்ட என்ன கேட்குறோமோ அது கட்டாயமா கிடைக்கும்னு சொல்லப்படுது. 10 பொருட்கள் என்னது அப்படிங்கிறத பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். முதலாவதா மயிலிறகு, ரெண்டாவது மூங்கில் கூடை. இறைவனுக்கு நெய்வேத்தியம் வைக்கிறதுக்காக மூங்கில் கூடையை பயன்படுத்தலாம். மகாலட்சுமி, குபேரன், பெருமாள் தெய்வங்களுக்கு தீபம் ஏற்றுறதுக்கு தேங்காய் எண்ணெய், நெய் கலந்து இல்லைன்னா தனித்தனியா கூட நீங்க ஏற்றலாம். பூஜை அறையில அரிசி மூட்டையை வச்சு திருமண் படியோடு எடுத்து பயன்படுத்துறது ரொம்பவே நல்லது. வெள்ளருக்கு விநாயகர் மஞ்சள் தடவி பூஜை அறையில வச்சு பூஜை செய்யலாம். பச்சை அரிசி மாக்கோலம் மட்டும்தான் பூஜை அறையில போடணும். பூஜை அறையோட வாசல்ல வெள்ளி செவ்வாய்க்கிழமையில மாவிளை தோரணம் அமைக்கிறது ரொம்பவே சிறப்பு. ரெட்டை யானைகள் துதிக்கையை தூக்கிய வண்ணம் இருக்கிறதும் மற்றும் காமதேனுவோட உருவத்தையும் வைக்கலாம். சங்கு சக்கர நாமம் வச்சு வழிபாடு செய்கிறது ரொம்பவே நல்லது. தினந்தோறும் ஒரு பித்தளை இல்லைன்னா காப்பர் சொம்புல தண்ணீர் ஊற்றி பன்னீர் ரோஜா இதழ்கள், கிராம்பு, ஏலக்காய், பச்சை கற்பூரம் சேர்த்து பூஜை அறையில் வைக்கலாம். இதை தினசரி மாற்றிடுறது ரொம்பவே நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க.